இந்த காலகட்டத்தில் பேசக்கூடாது. சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, கன்னிராசியை பார்க்குறாரு. உங்களுக்கு 6ஆம் இடம் அது, அதை பார்க்குறாரு அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நிறைய பேர் சொல்லுவாங்க குடல் இறக்கம், இரண்யா ப்ராப்ளம், எனக்கு வயத்தில் பிரச்சனை, செரிமான பிரச்சனைங்க, குடலில் புண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்க, என்னெல்லாமோ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாமே 6ஆம் இடத்துல இந்த சனி பகவானுடைய பார்வை ஒரு காரணம். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகுது, தந்தையுடைய உடல் நலத்தில், அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க. மிக முக்கியமாக ஒரு ஃபாரின் போகிறோம், பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் கவனமாக வச்சுக்கிடணும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம் வச்சுக்கிடுங்க, அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை மதித்து நடந்துக்கிடணுங்க. இதெல்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு அவசியம். நாங்கள் நல்லா இருக்கணுங்க, அதுக்கு வெளியே சொல்லுங்க, அப்படி தானே கேட்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா சங்கரன் கோயில் சென்று, அங்கே கோமதியம்மன் கோயில் இருக்குது, அந்த கோமதியம்மன் கோயிலிலே வழிபாடு செய்து அங்கு இருக்கக்கூடிய பைரவர் சன்னதியிலே, சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதி, அந்த பைரவர் சன்னதியிலே பைரவருக்கு வஸ்திரம் அணிவித்து உங்கள் பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிடணும். இதை நீங்கள் ஒரு சனிக்கிழமை என்று செய்யுங்கள். உங்கள் தலைவிதி திருத்தி எழுதப்படும். வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்.